வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இந்த வீடியோ எதுக்கானது அப்படின்னா, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஜான்வரியிலேருந்து போயிட்டுருக்கு. அதில் வேரியஸ் சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமே படிச்சுக்கிற மாதிரி 1 இயருக்கான ஹோல் சப்ஸ்கிரிப்ஷன் மினிமம் 500லேருந்து ஹோல் சப்ஸ்கிரிப்ஷன் 2000க்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிற மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ இந்த வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி ஜாயின் பண்ணி உங்களுக்கு போர்ஷன் சிலபஸ்லாம் கொடுத்து நான் படிக்க சொல்லியிருந்தேன். அந்த டெஸ்ட் பேட்ச்சு இந்த வீக்கெண்டுலேருந்து இந்த சண்டேலேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அது எப்படி இருக்கும், அந்த டெஸ்ட்டை நீங்கள் எப்படி வந்து இந்த மொபைல் அப்ளிகேஷனில் அட்டன் பண்ணணும், எப்படி உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் மாதிரி காமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் இல்லை இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ பாருங்கள். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதுக்கப்புறம் கூட இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் மட்டும் ஜாயின் பண்ணோம்னா ஜஸ்ட் 500 ருபீஸ் மட்டும்தான். ஹோல் 1 இயருக்கும் நீங்கள் அதை அக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து வேறு அகாடமியில் படிச்சுட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் டெஸ்ட் வந்து போட்டு பார்க்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு சிபிடி ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. மெயின்ஸ் குரூப் 2 எல்லாமே சிபிடியில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது. அந்த பேட்டர்ன்லேயே இது இருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸாம் டைம்லேயும் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு எப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து டெஸ்ட் இருக்க போகுது. சிலபஸ் நானே கொடுத்துருவேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தெரியும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என்ன, நீங்கள் வந்து எந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேஷ்போர்டு எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போ நான் குரூப் 4ன்னு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் மட்டும் தான் எனேபிளாக இருக்கும். டெஸ்ட் பேட்சுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போது ஆல்ரெடி இப்போ ஃபஸ்ட்டு இதை எடுத்து பாருங்கள். டெஸ்ட் 1 டெஸ்ட் 1க்குரிய சிலபஸும் இங்கே நான் கொடுத்துருப்பேன். யூனிட் 1ல் எழுத்து அப்படிங்கிற தலைப்பு அது ஹெட்டிங் கீழே இருக்கிற எல்லா டாப்பிக்கும். மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், ஜென்ரல் ஸ்டடீஸில் லெசன் 1 to 12, கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ இதெல்லாம் எங்கேருந்து படிக்கணும் மேடம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இது எல்லாமே டெஸ்ட் பேட்ச் மட்டும் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் தான் வெளியே படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இதுக்கான பிடிஎஃப் சோர்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா மொத்தம் 2000 ருபீஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். எல்லாமே அப்படின்னா என்னென்னா தமிழ், மேக்ஸ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்து ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்துடும். எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் கொடுத்துருவேன் ஒவ்வொரு தலைப்புக்கும். தமிழுக்கு நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அப்புறம் அவுட் சைட் சோர்ஸ் எல்லாம் சேர்த்த பிடிஎஃப் வந்துடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜிகேல முக்கியமான 120 லெசனை மட்டும் சூஸ் பண்ணி அந்த 120 லெசனுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, ஒன்லைனர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? அந்த ஒன்லைனர் கொஸ்டின்ஸில் 100 கொஸ்டின் ஒவ்வொரு லெசனுக்கும். ஓகே, அதை மட்டும் படித்தாலே அந்த லெசன் கவர் ஆகிற மாதிரி. ஏன்னா 120 லெசனில் உங்களுக்கு புரியாத கஷ்டப்படுற மாதிரி லெசன்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அட்லீஸ்ட் அந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டு போயிடுற மாதிரி. ஒரு லெசனுக்கு 120 லெசனில் ஒரு லெசனுக்கே எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதை வந்து ஷார்ட்டாக 50 பக்கத்தை 5 பக்கத்துக்கு எழுதின ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, அதுக்கான ஸ்கூல் புக் பிடிஎஃப், ஸ்கூல் புக்கில் அந்த லெசனோட பிடிஎஃப், அப்புறம் அந்த லெசனுக்கே 100 ஒன்லைனர் கொஸ்டின், இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இது வந்து ஜிகேக்கு. தமிழுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். நியூ புக், ஓல்டு புக்கு எல்லாத்தையும் சேர்த்து. ஏன்னா இப்போ வந்திருக்கிறது எல்லாமே கிராமரை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. கிராமரை வச்சு உங்களுக்கு ஃபுல்லாகவே ஓல்டு புக்காக இருந்தாலும் சரி, நியூ புக்காக இருந்தாலும் சரி, அவுட் சைட் சோர்ஸ்லேருந்தும் நிறைய நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே பிடிஎஃபாக உங்களுக்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் கிராப் பண்ணி நான் அதுலேயே உங்களுக்கு பிடிஎஃப்பில் கொடுத்துருவேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் புக் இதுக்காக 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக் வந்து தேடி தேடி கலெக்ட் பண்ண வேண்டியதில்லை. அதுவும் கொடுத்துருப்பேன். அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் இருக்கும். அந்த தமிழில் இருக்க ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒன்லைனர் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஒன்லைனர்னால் ஒவ்வொரு கிராமருக்கும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கோ அது மாதிரி ஒரு 50லேருந்து 60 கொஸ்டின்ஸு ஆப்ஷன்ஸோடு உங்களுக்கு வந்துடும். இத்தனை பிடிஎஃப்பையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். வேறு எங்கேயுமே போய் எதுவுமே தேட தேவையில்லை. இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மந்த்லி ஒன்ஸு ஒரு டெஸ்ட் எழுத போகிறீங்க. பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இப்போதைக்கு 3 டெஸ்ட் மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி கிரீன் கலர்ல இது அப்டேட் ஆகும். எந்த டேட்ல? பாருங்க 15 மார்ச் 2026ன்னு நான் குடுத்துருக்கேனா, அந்த டேட்ல தான் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஆல்ரெடி நான் ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டேன் 3 எக்ஸாமுக்கு. பட் உங்களுக்கு அந்தந்த டேட்ல மட்டும் தான் இது எனேபிள் ஆகும். ஆனா, அதுக்கப்புறம் ஒன்ஸ் எனேபிள் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு 1 இயருக்கு அது திரும்ப டிசேபிள் ஆகவே ஆகாது. உங்க இதுல அப்படியே இருக்கும். நீங்க எப்ப இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணாலும், இந்த வீடியோவ நீங்க 2 மாசம் கழிச்சு, 6 மாசம் கழிச்சு பார்த்தா கூட, நீங்க தாராளமா இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். ஏன்னா, நீங்க ஜாயின் பண்ணதுலேருந்து எல்லா டெஸ்ட்டும் எனேபிளா இருக்கும். ஒரு தடவ நீங்க அந்த எக்ஸாம எழுதி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ற வரைக்கும், அந்த டெஸ்ட் அதிலேயே தான் இருக்கும். உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ, அந்த போர்ஷன்ஸ எப்ப நீங்க முடிக்கிறீங்களோ, அப்ப நீங்க அந்த டெஸ்ட்ட எழுதி பார்த்துக்கலாம். அதனால தான் மொத்தம் 1 இயர்க்கான டெஸ்ட் பேட்ச்சா குடுக்குறோம். ஜஸ்ட் ₹500ல. இப்போ நானு தமிழுக்கான யூனிட்டுக்கு தேவையான எல்லாமே குடுத்துருப்பேன். மேக்ஸுக்கு அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன். மினிமம் ஒவ்வொரு தலைப்புக்கும் மினிமம் ஒரு 20 மாடல், 20 டைப்பு, 20 வேரியேஷன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ். அதாவது இப்போ ஒரு சுருக்கு சிம்பிளிஃபிகேஷன்னு எடுத்தா, பேசிக் மாடல்லேருந்து டஃப் மாடல் வரைக்கும் எல்லா மாடலையும் என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒவ்வொன்னுக்கும் 2, 2 சம், எக்ஸாம்பிள் சம், ப்ரீவியஸ் இயர்ல அந்த சம் அந்த டாபிக் ரிலேட்டடா கேட்ட கொஸ்டின்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ ப்ளஸ் அந்த சம்ஸ் எல்லாம் இருக்கிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நான் குடுத்துருவேன். நீங்க புதுசா உட்காந்து நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியமே இல்ல. இத ஜஸ்ட் அந்த நோட்ஸ வச்சுக்கிட்டு, நான் சொல்ற எக்ஸ்ப்ளனேஷன வச்சு அந்த பேட்டர்ன் எல்லாம் பார்க்க போறீங்க. ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் எழுத போறீங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 12 லெசன்ஸ் வந்து படிச்சுட்டு வரணும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் எப்படி குடுத்துருக்கேன்னா, நம்மளோடதுல 100 கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்துட்டுருக்கேன் ஒவ்வொரு மந்த்துக்கும். இப்ப ஜனவரிக்கும், பிப்ரவரிக்கும் ஆல்ரெடி அப்டேட் ஆயிருச்சு. உள்ள இருக்கு. நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. 100 இது போதுமா அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்க. தாராளமா போதுமானது. ஒவ்வொரு மாசத்துக்கும். ஏன்னா நெறைய படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணாம போயி தப்பு பண்றத விட, முக்கியமான ஒவ்வொரு மாசத்துக்கும் 100 இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு போறது தாராளமா போதுமானது. ஏன்னா நான் ப்ரீவியஸ் இயர்ல நடந்த 4, 5 வருஷத்துக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் குடுத்துருவேன். மத்திய அரசு திட்டங்கள் எல்லாத்தையும் தனியா பிரிச்சு குடுத்துருவேன். மாநில அரசு திட்டங்கள் குடுத்துருவேன். டிபார்ட்மெண்ட் வைஸா என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குன்றதையும் குடுத்துருவேன். இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, உங்களுக்கு 2000 கரண்ட் அஃபேர்ஸ் வரைக்கும் போயிரும். அது தாராளமா போதும். அதவே ரிவிஷன் பண்ணிட்டு போனாலே எவ்வளவோ பெட்டரா நீங்க ஆன்ஸர் பண்ண முடியும். இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம போயிட்டுருக்கு. இது ஆல்ரெடி பேட்ச்ல இருக்கவங்களுக்கு தெரியும். புதுசா பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். ஓகே. இப்ப இதுதான் போயிட்டுருக்கு. அந்த பேட்டர்ன் படி நீங்க படிச்சுட்டு வந்துட்டு, நீங்க இதுல அந்தந்த டெஸ்ட் எனேபிள் ஆக ஆக நீங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மார்ச் 15, 2வது டெஸ்ட் ஏப்ரல்ல 12, திரும்ப மே 10 அதாவது சண்டேஸ்ல வர்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? சண்டே டைம்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பீங்க அப்படிங்கிறதுனால, சண்டேஸ்ல மோஸ்ட்லி நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். சரி, இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இங்க சாம்பிள் டெஸ்ட்டும் ஒண்ணு குடுத்துருப்போம். டிஎன்பிஎஸ்சி மாடல் டெஸ்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து நீங்க டெஸ்ட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்ப இருந்தே அது வந்து எனேபிளா இருக்கும். ஆல்ரெடி 1 ஆர் 2 டேஸ் முன்னாடியே எனேபிள் ஆயிருச்சு. பாருங்க, இதுல நீங்க ஒவ்வொரு எக்ஸாமையும் முக்கியமான விஷயம், இதுல பேட்ச்ல ஜாயின் பண்ணி படிக்கிறது நோட்ஸ் எல்லாமே தமிழ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். பட் டெஸ்ட் பேட்ச் மட்டும் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸும் நீங்க சேர்ந்து தாராளமா இதுல அட்டெண்ட் பண்ணலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து 2லயுமே பைலிங்குவல்ல தான் இருக்க போகுது. உங்களுக்கு தமிழ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இல்ல நான் இங்கிலீஷ்ல டெஸ்ட் எழுத போறேன் அப்படின்னா, இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, அதே கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆக ஆரம்பிச்சுரும். அதனால நீங்க இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு தமிழ்லயே நான் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து இப்ப சாம்பிள் கொஸ்டினா குடுத்துருக்கோம். பாருங்க, உங்களுக்கு இங்க வந்து டைம் ஓட ஆரம்பிச்சுரும். ஆக்சுவலா இங்க டைம் வந்து 1 1/2 மணி நேரம் குடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா, 100 கொஸ்டின்ஸ் இனிமேல் இருக்க போகுது. ஒவ்வொரு மாசமும் நீங்க எழுதுற டெஸ்ட்ல 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டினுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்து 3 ஹவர்ஸ் குடுக்குறாங்கன்னா, 100 கொஸ்டினுக்கு நாங்க 1 1/2 மணி நேரம் அப்படின்னு செட் பண்ணியிருக்கோம். அந்த 1 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்க டெஸ்ட்ட முடிக்கணும். ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, 1 1/2 மணி நேரம் தனியா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நீங்க டைம் இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அந்த டைம் அவுட் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு திரும்ப அட்டெண்ட் பண்ண முடியாம போயிரும் இல்லையா? அதுக்காக. நீங்க டெஸ்ட்ட வந்து ஏன்னா அந்த டைமிங்குள்ள பிராக்டிஸ் பண்றது தான் ரொம்ப முக்கியம். எக்ஸ்ட்ரா டைம் குடுத்தா யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அதனால அந்த டைம் லிமிட்டோட நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகும்.
4 ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு. இப்போ அதில நீங்க ஒவ்வொன்னையும் ஆன்ஸர கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்மிட் குடுத்துட்டீங்கன்னா, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகும். போன உடனே உங்களுக்கு இங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணி முடித்துட்டீங்கன்னா, இது எனேபிள் ஆயிரும். ஒரு மாரி கிரீன் கலரா மாறிரும். இல்ல எனக்கு டைரக்ட்டா நான் 5த் கொஸ்டின் போணும் அப்டின்னா, நீங்க 5த் கொஸ்டின கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு உள்ள போயிரும். இந்த மாரி இருக்கும். நீங்க கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண உங்களுக்கு கீழ வந்து அது கிரீன் கலர் ஆயிட்டே வரும். நான் பாருங்க காமிக்கிறேன். ஆம் பாருங்க இதுக்கு ஆன்ஸர் என்ன வரும்? வாலாஜாபேட்டை வருமா? சப்மிட் குடுத்துட்டேன். இப்ப இங்கேயே ஆன்ஸர் வந்து கரெக்ட் அப்டின்னு காமிக்குது பாருங்க. ஆன்ஸர் வந்து கரெக்ட் அப்படின்னு காமிச்சிருச்சுன்னா, இதில இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க நார்மலா பிடிஎஃப்ப வச்சுட்டு டெஸ்ட் எழுதும்போது, ஆன்ஸர் ஷீட் திரும்ப அவங்க அனுப்புவாங்க. அத வச்சுட்டு உங்க ஆன்ஸர ஏ, பி, சின்னு கரெக்ட் பண்ணணும். கரெக்ட் பண்ணிட்டு தப்பான ஆன்ஸர பூரா திரும்ப உட்காந்து படிக்கணும். இவ்வளோலாம் பண்ணா தான் அந்த டெஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இங்க எப்படி இருக்கும்னா, நீங்க டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ண உடனே இது கரெக்ட்டு, இல்ல ராங்குன்னு உங்களுக்கு காமிச்சுரும். ராங் அப்படின்னா, கரெக்ட்டான ஆன்ஸர் என்னன்றத அந்த இடத்திலேயே காமிச்சுரும். அப்ப நீங்க அங்கேயே படிச்சிரலாம். ஒன்ஸ் எல்லா கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணும்போது, தெரியாத கொஸ்டினையும் சேர்த்தே நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. அப்ப உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் நான் குடுத்துர்றேன். மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்ன பெயர் மாற்று ஓகே. பாருங்க. ஆன்ஸர் கரெக்ட்டு. செகண்ட் கொஸ்டின் எனேபிள் ஆயிருச்சு. இப்ப நான் டைரக்ட்டா 6த் கொஸ்டின் எனக்கு போணும்ப்பா, அப்படின்னு தோணுதுன்னா, நான் இப்படி 6ன்னு கிளிக் பண்ணேன்னா எனக்கு 6த்துக்கு போயிரும். அப்படி இல்ல எனக்கு இதுக்கு முந்தின கொஸ்டின் போணும்னா, நான் ப்ரீவியஸ கிளிக் பண்ணா 5த்துக்கு போகும். இல்ல எனக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போ அப்படின்னா, நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிரும். ஆனா நான் சப்மிட் குடுத்தா தான் எனக்கு வந்து என்னாகும், சப்மிட் அப்படின்னு குடுத்தா மட்டும் தான் அந்த கொஸ்டின் வந்து ரைட்டோ, ராங்கோ நம்மளுக்கு சப்மிட் ஆகும். இல்ல அது சப்மிட் குடுக்காத வரைக்கும் அந்த கொஸ்டின் அப்படியே தான் இருக்கும். சரி 3 கொஸ்டின்லேருந்து நான் அட்டெண்ட் பண்றேன். ஆலமரம். இதுக்கு மூதாய் மரம்னா ஆலமரம். நான் அரச மரம்னு சும்மா போடுறேன். ஓகேவா? இப்ப ஆன்ஸர் என்ன ஆகும்? பாருங்க. ஆன்ஸர் ராங். கரெக்ட் ஆன்ஸர் ஏ அப்படின்னு இங்கேயே எனக்கு காமிச்சிருது. ராங்கான ஆன்ஸர வந்து ரெட் கலர்லயும், சரியான ஆன்ஸர கிரீன் கலர்லயும் எனக்கு இங்கேயே காமிச்சிருது. அப்ப நான் இங்கேயே படிச்சுருவேன். ஓ! மூதாய் மரம்னா ஆலமரம் தான். அப்ப அரச மரம் கிடையாது அப்படிங்கிறது. ஓகேவா? இது மாதிரி நீங்க நானு சும்மா அட்டெண்ட் பண்றேன். எல்லாத்தையும். கொஸ்டின்ஸ் எதையும் நான் பார்க்கல. ஓகேவா? நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் வேணான்னா அப்படி மாத்திக்கிறலாம். எப்ப வேண்டாலும். இது யார் வருவா? ரிப்பன் பிரபு வரும். ஓகேவா? சரி இதுக்கு எதையாவது ஒண்ணு போடுறேன் நானு. வேகமா ஆன்ஸர் முடிச்சிடும். இடம் பெறாது. ஓகேவா? இது இப்போ எக்ஸாம் கம்ப்ளீட்டட். நான் 10th கொஸ்டின் 10 கொஸ்டினையும் அட்டெண்ட் பண்ணி முடிக்கும்போது தான் எனக்கு வந்து சப்மிட் குடுக்கும்போது எக்ஸாம் கம்ப்ளீட்டட் வரும். அதுவரைக்கும் நீங்க எத்தன கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருந்தாலும், அந்த ஸ்கிப் பண்ண கொஸ்டின்ல போய் நிக்கும். இதுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணாம இருக்கீங்க. இத பண்ணுங்கன்னு. இப்படித்தான் சிபிடி பேஸ் எக்ஸாம் இருக்கும். அதனால தான் அந்த பேட்டர்ன்லயே குடுத்துருக்கோம். இப்ப நான் எக்ஸாம முடிச்சுட்டேன். வியூ ரிசல்ட். பாருங்க. உங்களுக்கு இப்படித்தான் ஸ்கோர் காமிக்கும். என்னோட மொத்த ஸ்கோர்ல எவ்வளவு? டோட்டல் வந்து 10 கொஸ்டின்ஸ். ஆன்ஸர் பண்ணது நான் 10மே அட்டெண்ட் பண்ணேன். பெண்டிங் எதுவும் இல்ல. கரெக்ட்டான ஆன்ஸர் வந்து 7. அப்ப 100க்கு என்னோட பெர்சன்டேஜ் மொத்தம் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஸ்கோரு அப்படின்னா 70. நான் என்னைக்கு டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணேன்? 7 மார்ச் 27. என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னா, டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி உங்களுக்கு உங்களோட ஸ்கோர் காமிச்சிரும். நீங்க வந்து உங்களோட ஸ்கோர் மத்தவங்களுக்கும் தெரியுமா அப்படின்னு நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்ல. உங்களோடது உங்களுக்கு மட்டும் தான் டிஸ்ப்ளே ஆகும். வேற யாருக்கும் உங்களோட ஸ்கோர் தெரியாது. அதனால நீங்க தாராளமா டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணலாம். எத்தன மார்க் எடுத்தாலும் நீங்க அத நினைச்சு, ஐயோ! இந்த மார்க் மத்தவங்களுக்கு தெரியுமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்ல. ஓகேவா? இதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்க்கு ஒன்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டா, தமிழோ இல்ல இங்கிலீஷ்லயோ ஒரு இதுல அட்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொன்னும் உங்களுக்கு கம்ப்ளீட்டட்ன்னு தான் காமிக்கும். ஓகேவா? இப்படிதான் டெஸ்ட் பேட்ச் இருக்க போது. இத தவிர மத்ததெல்லாம் எப்படி இருக்கும்? உள்ள வந்து லேர்னிங்குள்ள போனீங்கன்னா, எப்படி உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நான் வந்து பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு தமிழுக்கு மட்டும் சொல்லிர்றேன். இப்படிதான் இருக்கும். தமிழுக்கு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோல நான் ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். லேர்னிங்குள்ள போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு மேல தமிழ், கூடுதல் குறிப்புகள், நடப்பு நிகழ்வு, பொது அறிவுன்னு இருக்கும். ஒவ்வொன்னையும் நீங்க கிளிக் பண்ணும்போது, ஒவ்வொரு தலைப்பு பக்கத்துலயும் அதுக்கான பிடிஎஃப், வீடியோ எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்திலேயே காமிக்கும். சரியா? நீங்க அப்படியே கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம்.
எக்ஸாம்பிளுக்கு இங்க காமிக்கிறேன். பாருங்க இந்த மாரி பொது அறிவுன்றத கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு 120 லெசன் இப்படி வரிசையா இருக்கும். எல்லாத்துலயும், எல்லா ஜிகே டாபிக்லயும் சேர்த்து மொத்தமே 120 லெசன் தான் படிக்க போறோம் நம்ம. அதுல பாருங்க, உங்களுக்கு இங்க போனோனே இந்த இடத்துல அந்த லெசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இங்க இருக்கும். அடுத்தது ஸ்கூல் புக்கோட பிடிஎஃப் இங்க இருக்கும். அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு இருக்கும். இது வந்து ஒன் லைனர் பிடிஎஃப். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி தான். இந்த பொது அறிவுன்றதுக்கு பதிலா நீங்க உள்ள கிளிக் பண்ணனே பொது தமிழ்ன்னு இருக்கும். பொது தமிழ்ல கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அலகு 1, அலகு 2ன்னு சொல்லி அந்த ஒவ்வொரு தலைப்புக்கு கீழே இருக்கிற சப் ஹெட்டிங் எல்லாம் உள்ள எனேபிள் ஆகி, அந்த ஒவ்வொன்னு பக்கத்துலயும் உங்களுக்கு வீடியோஸ், பிடிஎஃப் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இதே மாதிரி மேக்ஸு, அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4ஓட 10 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அப்டேட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ஆப்லேயே கிடைச்சிரும். உங்களுக்கு இந்த ஆப்பை பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து தாராளமா எங்களோட இதில கீழ நான் லிங்க் குடுத்துர்றேன். அந்த லிங்க்ல போயி நீங்க தாராளமா இத வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கு, இதில எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க வந்து எனக்கு கீழ ஒரு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் குடுத்துருப்பேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ, இல்ல மெசேஜ் பண்ணியோ நீங்க என்கிட்ட கேட்டுக்கிறலாம். இத பத்தின எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டெஸ்ட் பேட்ச் வந்து இப்ப இருந்தே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க கரெக்ட்டா டெஸ்ட்டுகள அந்தந்த டேட்ல அட்டெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. 1 ஆர் 2 டேஸ் தள்ளி போனாலும் பரவால்ல. அந்த பேட்டர்ன கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா தான், உங்களுக்கு எக்ஸாம்க்குள்ள கரெக்ட்டா முடிச்சுட்டு ஃபாலோ பண்ண முடியும். மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் டெஸ்ட் இருக்குமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 6 மாசத்துக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக மந்த்லி 2 டைம்ஸ் இருக்கும். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் டெய்லி டெஸ்ட்டு, ஃபுல் மார்க் டெஸ்ட் இப்படி டெஸ்ட் வந்து கூடிக்கிட்டே போகும். ஓகேவா? அதனால கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்ப இருந்தே க 1 இயர் வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் யாரு ப்ராப்பரா படிக்கிறீங்களோ, ஏன்னா நெறைய டைவர்ஷன் வருது, எக்ஸாம்ஸ் வருது, பப்ளிக் எக்ஸாம்ஸு, எலக்ஷனு அது இதுன்னு சொல்லிட்டு டைவர்ட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் ஓடி போயிரும். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 6 மாசத்துல கண்டிப்பா பாஸ் பண்ணவே முடியாது. அதனால என்ன வெளிய நடந்துட்டு இருந்தாலும், வாரு, அப்டேட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் உங்களோட ப்ரிப்பரேஷன் போய்க்கிட்டே இருக்கணும். நல்லபடியா படிச்சு எக்ஸாம கிளியர் பண்ணுங்க. உங்க கூட எப்பயும் சப்போர்ட்டா நாங்க இருப்போம். எந்த டவுட்னாலும் எங்கள உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். ஓகே. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.